பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாகராக. இரட்டிப்பான நன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னால் இப்பொழுது நாம் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்படணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். பாபிலோனியர் தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிற போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி எங்களை மீட்டு அந்த எருசலேம் இஸ்ரவேலுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுதல் செய்த போது இரட்டிப்பான நன்மையை தருவேன், உங்களை நான் விடுதலை ஆக்குவேன், அடைபட்டிருக்கிற தடைகளை எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் விடுவித்தார். அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஆனாலும் தேவனுடைய ஜனமே அவரிடத்தில் திரும்பு. தேவனிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒருவேளை நாம் செய்கிற பாவத்தினால தாமதமாய் இருப்போமானால் இப்பொழுதே இன்றே மனம் திரும்புங்கள். இயேசுவினிடத்தில் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பாடுகள் உபத்திரவத்தில் இருந்து விடுவிக்க தேவன் பெரியவர். அவரை நம்புகிற எல்லாருக்கும் அவர் அடைக்கலமும் கேடகமுமாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடம் திரும்புவோம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a blessed day.